Hello friends, welcome back to How to Videos. நம்ம இந்த 1500 அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நம்ம தேடும்போது நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oppo Enco M32. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா Oppo Enco M31 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நமக்கு ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம சவுண்ட் குவாலிட்டி ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அது சக்ஸஸராக நமக்கு வந்து பண்ணி Oppo Enco M32 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா? ஸோ எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நமக்கு இப்படி தான் வந்துருக்கும். வந்து Oppo Encoன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து M32 அப்படின்னு சொல்லிட்டு மாடல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து இப்போ 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்புறம் 20 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக், அதுக்கப்புறம் 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப், பேஸ் பூஸ்ட், IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், வேல் பேர் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து Oppo இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oppo Enco M32 ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் இயர்ஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி நம்ம வந்து பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இயர்ஃபோன்ஸ் வந்து வரலாம். ஃபஸ்ட் எடுத்து நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுக்கும் நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கும் கூட ஓகே நமக்கு அந்த ஃபீல் வந்து இல்லை. ஓகே, ரொம்ப நேரம் போட்டிருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லை. கீழே இருக்கிற அந்த கேபிள் வந்து பார்த்தா பிரைடட் கேபிள் வந்து கிடையாது, நார்மலான ஒயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹெட்ஃபோன் வந்து பார்த்து நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெட்டல் மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கம் நமக்கு வந்து மேக்னெட்டிக் பேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது சாங் வந்து கேட்டிங்க அப்படின்னா பாஸ் ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமேல வரலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பச்சில் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த இயர் ஃபிட்டாக இருக்குது. ஸோ அது பிடிக்கல அப்படின்னு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, நடுவில் ஒரு ஆஃப் பட்டன். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன LED லைட் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கான்னு செக் பண்ணி முடியும். சைடில் நமக்கு வந்து இப்போ டைப் சி போட்டு வந்துருக்கு. ஸோ இது நமக்கு ஓப்பனாக இல்லை, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட்டெல்லாம் போகிறத தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் காரில் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபிட்டு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரெக்டாக இல்லவே இல்லை. எனக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ எனக்கு இந்த ஃபீலே கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் வந்து பார்த்து இயர்டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மீடியம் சைஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணாட்டி அப்படின்னா நீங்கள் வந்து சைஸ்க்கு எதுவும் மாற்றிக்க முடியும். எனக்கு மாற்றினதுக்கப்புறம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிட்டிங்கில் வந்து பண்ண எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு வந்து 10mm டைனாமிக் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பேஸில் நல்லா பூஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம சாங்லாம் கேட்கும்போது டிஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டிரைவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதையும் ஓரளவுக்கு பேஸாக சூப்பராக இருக்கும். அது ஜப்பி இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே டபுள் மடங்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சவுண்டில் வந்து பார்த்தா எனக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஸோ பேஸ் தான் நமக்கு வந்து நல்லா பூஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் கேட்கும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேரிங். ஸோ பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இஷ்யூ வந்து கிடையாது, சூப்பராக வந்து பேர் ஆகுது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் டியூல் ஸ்விட்சிங் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். வால்யூமோட ப்ளஸ் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டிவைஸில் அந்த டிவைஸ் ஸ்விட்ச் ஆகுது. நீங்கள் மாட்டி சேம் அதே மாதிரி பண்ணும்போது இந்த டிவைஸ்லையும் நீங்கள் ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நமக்கு டியூல் பேரிங் இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ சாங் வந்து கேட்டுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அது மேக்னெட்டிக் அட்டாச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சாங் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ ப்ளூடூத் கட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் ஆகும்போது ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா சாங் உங்கள் டிவைஸ்க்கு கனெக்ட் ஆகிட்டு சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் டேப் வந்து பண்ணும்போது பிளேயர் பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். வால்யூம் ப்ளஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். வால்யூம் மைனஸ் பட்டன் கிளிக் போகும், ப்ரீவியஸ் ட்ராக் வந்துடும். தென் மாதிரி நம்ம முதலே சொல்லியிருந்தோம் ப்ளஸ் பட்டன் தென் மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டியூல் பேரிங் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி வந்து இப்போ எந்த விஷயம் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களா சரி நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கால் குவாலிட்டி எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசின ஒரு ஆடியோ வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணுங்கள். ஹலோ 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 டே வாய்ஸ் எப்பரா இருக்கு? நல்லா இருக்கு ஆடியோ? நல்லா தான் இருக்குது. ஏன் கேட்குறேன்? இது Oppo Enco M32 அதில் வந்து ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கேன். ஓ சரி சூப்பர். நல்லா இருக்கு. பிரச்சனை இருக்கா? அப்படியெல்லாம் தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சவுண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. நார்மலாக மொபைல் பேசுறதுக்கும் இதில் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் சத்தமாக பேசலையோ?
அது தெரியல, எனக்கு தெரியல. மேபி கேன்சல். எக்ஸாம்பிள் அப்படியே ப்ளூடூத் ஆஃப் பண்றேன். ம். இப்போ நான் ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி இருக்கு வாய்ஸ்? ஏதோ எக்கோல வருது. எக்கோ வருதா? ஆமா. இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ பேசு. ஹலோ, இப்போ கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் ஆடியோ இருக்கு. ஆமா. ரைட். என் பின்னாடி இருந்து 4-5 ஆடு கத்திட்டு இருக்குது. அந்த ஆடு சவுண்ட் கேக்குதா? இல்ல, கேக்கல. ஏன்னா ஆடு கத்தவே இல்லை. ஆமா, கரெக்ட். அப்ப கரெக்டா தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு இதில் வந்து 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க. 10 minutesக்கு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 hours ப்ளே பேக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் இல்லை ட்ராவல் இருக்க டைமில் வந்து ஜஸ்ட் 10 minutes போட்டினாலே போதும், உங்களுக்கு 20 hours ப்ளே பேக் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் சார்ஜ் வந்து போட்டிங்க அப்படின்னா 28 hours பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆக நமக்கு வந்து 35 minutes கிட்ட எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் லேட்டன்சி. ஸோ இதுவும் மெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து லேட்டன்சி தான். நாங்கள் சொல்லுவாங்க நமக்கு ஒரு 4 நாள் கழிச்சு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா லோ லேட்டன்சி வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லேட்டன்சி அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஸோ கேம் விளையாடுறவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே போட்டெல்லாம் வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு, மழையில் ட்ராப் பார்த்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை வந்து வராது. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா Oppo Enco M32. ஸோ இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம் நமக்கு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1300, 1400 அந்த ரேட்டுக்குலாம் வருது. ஸோ கிடச்சா வாங்கிக்கிங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1700, 1800 போட்டிருப்பாங்க. அந்த டைமில் வாங்காதீங்க. இந்த Oppo Enco M32 வந்து வேண்டாம் அப்படின்னு வச்சுன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. 2 வந்து இருக்குது. போட்ராக்கர்ஸ் 333 Pro வந்து இருக்குது. இல்லை வந்து OnePlus-ஓட ஒயர்லெஸ் புல்லட் Z2. ஸோ அது வந்து இருக்குது. இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு 1800 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம போட்ராக்கர்ஸ் 333 அது வந்து பார்த்து நல்லா இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்ச் சென்டரில் நமக்கு வந்து பண்ண Oppo Enco M32 வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஒரு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ண பெருசாக எந்த பிரச்சனை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எல்லாமே டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றே நோட்டீஸ் பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாங் வந்து ஃபுல் வால்யூம் கேட்கும்போது நமக்கு வந்து வெளியே கேட்குது. ஸோ அது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கலர் வேரியன்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பிளாக் தென் அதுக்கப்புறம் க்ரீன் 2 கலர் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷனில் காட்டும். ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.